எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கௌசல்யா பெங்களூரில் இருந்துட்டு இப்போது இன்னைக்கு இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுக்கலைங்க, உடம்பு சரியில்லைன்ட்டு. இது வந்து நான் வந்து நைட் எடுத்த வீடியோ. என்னாச்சுன்னா, பசங்க ஃபுட்பால் விளாண்டுட்டு பால் தூக்கி அங்கே அடிச்சுட்டு அங்கே பெட்ரோல் அவர் எவ்வளோ நேரமாக நின்னார் ஏதோ கேட்டுட்டு. இவன் பேசுகிறத பாருங்களேன். கேட்டிங்களா? ஏதோ பால் வந்துருச்சா. 2 பேருமே பாலை தூக்கி போட்டுட்டு காலையில் போட்டுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 பேரும் சண்டை வாங்கிட்டு பெரியவன் அடித்து சின்னவனை வெளில துரத்திட்டான். அப்புறம் தான் சொல்கிறான், அண்ணா இது மாதிரி பால் அங்கே அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. என்னென்ன சொன்னாங்களோ தெரில. அப்படியே தேடி பார்த்தாங்க, எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எங்கே எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாங்க. நேற்று கூடமே போயிட்டு வந்தார், ஆனால் கிடைக்கவே இல்லை. நேற்றும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரமாக நின்னார். எல்லாருமே போயிட்டாங்க, எதுவுமே வேலை இல்லை. ஆனாலும் யார் தேடுறாங்க பாலுன்னு கூட தெரில. அப்புறமா கிடைக்கவே இல்லை அது. அப்புறம் வந்துட்டார். நான் வர சொல்லிட்டேன், கொஞ்சம் தூர்ற மாதிரி இருந்துச்சு, மழை வர மாதிரி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் வந்து சண்டே தான் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு தான். இது வந்து எல்லாருக்குமே இப்போ ஃபேவரட் ஆகிடுச்சு, பயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எழுந்திரிச்சி வெளில நின்னார். அப்புறம் மதியம் ஆயிடுச்சு, எதுவுமே வேலை செய்யலைங்க, எதுவும் ஸ்பெஷல் செய்யலை. அதனால தான் மதியம் ஆயிடுச்சு. பசங்க எல்லோரும் விளையாண்டுட்டு உட்காந்தாங்க. எப்போவுமே அவங்க விளையாடுறத பெட்ஷீட்டு அங்கே போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் நிழலாக இருக்கும் அங்கே விளையாடுறது. இவனை பாருங்கள், உப்பு டப்பா மசாலா டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு கீழே துணி வச்சுட்டு மாங்காய் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு இந்த அவுட்ஃபிட் தான், இதை தான் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். சிம்பிளாக தான், எந்த ஒரு மேக்கப்லாம் போட மாட்டேன், பொட்டு மட்டும் வைப்பேன், அவ்வளோதான். அந்த டைமில் நல்லா இருந்தால் அதுக்கு ஏதோ மூடு சேஞ்ச் ஆனேன்னுவேன். என்னோடய முடி எவ்வளோ நீட்டாக இருந்தது. எல்லா பசங்களும் என்னோடய வயசுலலாம் போட்டி போட்டுட்டு முடி வளர்த்தோம், ஆனால் எல்லாமே கொட்டிடுச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து தைரியமாக வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும் பாருங்களேன். இப்போ வந்து சிக்னல் போட்டிருந்தாங்கங்க, அதனால இந்த மாடு வந்து நின்றுச்சு. நான் ரெடியாக வச்சுருந்தேன், ஏன்னா இந்த டைமில் போன வாட்டியும் மாடு நின்றுச்சு. சிக்னல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாடு வந்து போச்சு. அதுக்குள்ளே இந்த வண்டி எடுத்துட்டாங்க, ஆட்டோ எடுத்துட்டாங்க. அதனால நான் வந்து அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டும் வந்துடுச்சு. அப்புறம் மார்க்கெட்டில் எந்த வீடியோவும் நான் எடுக்கவே இல்லை. இளநீ குடித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டேன். இந்த சின்ன பையன் தான் வந்த உடனே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப கோவத்தில் இருந்தான், அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டான். எல்லா பசங்களும் சொல்கிற மாதிரி தான், அங்கே போய் நின்றுட்டு நான் பாத்ரூம் போகணும், அதுவும் வீட்டுக்கு தான் போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலவே சீக்கிரம் எதுவுமே வாங்கலை, ஒன்றுமே பண்ணல. அவ்வளோ தூரம் போயிட்டு சும்மாவே வந்துட்டோம். அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த காரு அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் தலைவாணி கவர் வாங்கியிருந்தேன் 4, அதுதான் வாங்கியிருந்தேன், பாக்கி எதுவுமே வாங்கலை. அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே செய்கிற சமோசா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமோசா வந்து 18 ரூபாங்க, ஒன்று 18 ரூபா. எதுக்காக விலை ஏற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கேஸ் ஏறி போச்சுல்ல, அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னுட்டு அதில் வந்து எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இது என்னோடய பெரிய பையன் வந்த உடனே அதை பிரிச்சுட்டு தான் உட்காந்துருந்தான். அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பிரிச்சுட்டு உட்காந்துருந்தான். அப்புறமா எனக்கு ரொம்ப தலை வலிச்சதுன்னுட்டு அங்கே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தோம். இருந்தாலும் இங்கே வந்து காஃபி குடித்தா தான் எனக்கு ஒரு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு எக்ஸாம் வந்துட்டு படிக்க உட்காந்தாச்சு. நல்லா ஈவினிங் டைமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேட்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்ல மறந்துட்டேனே, அங்கே வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு வீடியோ எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாங்காவை காட்டி, அந்த மாங்காய் யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் எப்போ போவோம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. அந்த மாங்காவை